மாநகராட்சி கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான நகலை வழங்காமல் கூட்டம் நடத்தியது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப் போவதாக அதிமுக கவுன்சிலர் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் பட்ஜெட் கூட்டம் முடிந்த பிறகு குறிப்பிட்ட சில கவுன்சிலர்களுக்கு மட்டுமே பட்ஜெட் நகல் வழங்கப்பட்டதால் மாநகராட்சியில் ஊழல் நடந்திருப்பது உறுதியாகி உள்ளதாக அதிமுக உறுப்பினர் ஆண்டாள் தினேஷ் குற்றம் சாட்டினார். அஜெண்டாவை மாமன்ற உறுப்பினர்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனால் இவங்க ஒப்படைக்காமல் அனைத்து தீர்மானத்தையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இதில் முறைகேடு இருப்பதனால அந்த வரவு செலவு புக்கை உறுப்பினர்கிட்ட கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே தராமல் கூட்டம் முடிந்து விட்டது பிறகு, அதுவும் கூட்டம் முடிஞ்சு விட்டு வெளியே சென்றது பிறகு சில மாமன்ற உறுப்பினருக்கு மட்டும்தான் தருகிறாங்க, சில மாமன்ற உறுப்பினருக்கு தர மறுத்திட்டாங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் தீயணைப்பு துறையின் அலட்சியமே 20 கடைகள் எரிந்து 5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட காரணம் என அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் குற்றம் சாட்டியுள்ளார். குன்னூர் மார்க்கெட் பகுதியில் தீ விபத்தில் சிக்கி சேதமடைந்த கடைகளை அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் நேரில் சென்று பார்வையிட்டு கடை உரிமையாளர்களுக்கு ஆறுதல் கூறினார். ஆய்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ஏ ராமு, மாவட்ட இளைஞரணி செயலாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தீயணைப்பு துறையினர் நினைத்திருந்தால் உடனடியாக ஒரு கடையுடன் இந்த தீவிர சம்பவம் நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய மெத்தன போக்கால் சுமார் 15 முதல் 20 கடை சேதமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வீட்டு வரி மற்றும் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள், வணிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலின் போது வீட்டு வரி, சொத்து வரி குறைக்கப்படும் என கனிமொழியும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் பொய்யான வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை கைது செய்து விடியா அரசின் ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். வணிகர்கள் நடத்தும் போராட்டம் போராட்டம் இது போராட்டம். வணிகர்கள் நடத்தும் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பகவதாபுரம் கிராம ஏரிக்கரையில் பழமையான ஆலமரத்தை மக்கள் வழிபட்டு வந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்த இடத்தை ஆக்கிரமித்து ஆலமரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அந்த இடத்தை அளவீடு செய்யவும் அந்த நபர் அனுமதிக்கவில்லை. இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பு நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர்.